பேச்சிலோ அல்லது செயல்லையோ. இதை கேட்டவுடனே எல்லாருக்கும் என்ன கேள்வி வரும்னு சொன்னால், இப்படி இருந்தால் உலகத்தில் பிழைக்க முடியுமா சார்? அதெல்லாம் இங்கே தான் நீங்கள் சிக்கல். உலகத்தில் பிழைக்க முடியாது என்று நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அங்கே தான் நீங்கள் வாய்மையை உணரவில்லை. ஆனால் பிழைக்க முடியும் என்று தான் வேதாந்தம் கூறுகிறது. காந்திஜி இறுதி வரை மேக்சிமம் உண்மையாக இருந்தவரை ஒருவர் சுற்றிருப்பார், அவர் செத்திருப்பார். ஆனால் ஒரு காந்திஜியினுடைய புகைப்படத்தை தவிர இன்னொரு புகைப்படத்தை நீதிமன்றங்களில் வைத்துவிட முடியுமா? இப்போ அரசாங்கம் வந்து விட்டது, எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கிறது, நாங்கள் ஆட்சியை அமைத்து விட்டோம், அதனால் அவர் காந்திஜி படத்தை எடுத்துட்டு, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யார் இருக்காரோ அவர் ஃபோட்டோ இருக்கும், அடுத்த முதலமைச்சர் வந்தவொடனே அடுத்த அந்த எல்லா ஆஃபீஸ்லையும் எடுத்து போட்டுருவாங்க. ஆனால் எத்தனை முதலமைச்சர் எப்படி மாறினாலும் நீதிமன்றங்களில் காந்திஜி படத்தை எடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. அவர் என்னமோ அங்கேருந்து சண்டை போடுறாரா, இல்லை அவருக்கு என்னமோ ஒரு பெரிய ஆட்சி படைகள் வச்சுருக்காங்களா, இல்லை அவர் என்னமோ யாருக்கும் தெரியாமல் ரோபோ மாதிரி எதுவும் ஆள்களை வச்சு அடிச்சிருவாரா? எடுக்க முடியாது. நீங்கள் உண்மையாக வாழ்ந்தவர்கள், உண்மையாக பிறந்தவர்கள், உண்மையாக உணர்ந்தவர்கள், உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த தியாகம் பண்ணியவர்களை இந்த பூமி மறக்காது. நீங்கள் எங்கேயோ உண்மையாக இருந்துவிட்டால் உலகத்தில் வாழ முடியாது சார், பிழைக்க முடியாது சார். அது தப்பான கான்செப்ட் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். அப்படி அல்ல. காந்திஜியை சுட்டார்கள். விவேகானந்தரை யார் சுட்டது? அவரை மறந்து விட்டோமா? திருவள்ளுவரை யார் சுட்டது? திருவள்ளுவத்தை மறந்து விட்டோமா? இல்லையே. அவர்களுடைய தியாகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். உண்மை என்பது ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறது. அந்த இடத்துல தான் நீங்கள் எப்படி சார் ஒரு நொடியில் நீங்கள் வாழ முடியவில்லை, உண்மையாக நீங்கள் இருக்கிறீங்கன்றதுக்கு இன்றைக்கு அறிவியல் வந்து விட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையை கண்டறியும் நார்கோட்டிக்ஸ் மெத்தட் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதான் டாக்டர் கண்ணன் மருத்துவர் கூறுவார், உண்மையை சொல்லுவதற்கு மூளையிலே ஏதோ ஒரு சின்ன ரீஜன் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் அதை பொல்யூட் பண்ணி பொய்யா செய்யணும்னா, பேசணும்னா, சொல்லணும்னா மூளையில் இருக்கக்கூடிய 2-3 ரீஜன்ஸ் புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுது. அப்போ மூளையே அது கசக்குது, மூளையே அது பிழியுது, மூளையே அது அனாவசியப்படுத்துது, நேச்சுரல் செட்டப்பாக இருக்கக்கூடிய நியூரானிக்கல் நெட்வொர்க்கையே உடைக்குது. இதை விட்டுட்டு நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எப்படி அமைதியாக இருக்க முடியும்? ஆக உண்மையை உணருதல் என்பது, உண்மை என்பது இறுதி. என்ன இறுதி? எந்த வினாடியிலும் அமைதியை குலைக்காமல், செயற்கை நுழையாமல், ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த நேரமும் உங்களுடைய மூளையினுடைய அளவு, அதிர்வலைகளினுடைய அளவு ஆல்ஃபா அளவில் இருக்கிறதா, எதை நினைத்தாலும் பேசினாலும் செய்தாலும் என்ற ஒரு நிலை இருந்தால், அந்த நிலையில் நீங்கள் உண்மையாக இருந்திருக்கிறீர்கள் என்று அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ளுங்கள். மெய்ஞான ரீதியாக புரிந்து கொள்வதற்கு கஷ்டம். அங்கு அந்த இடத்திலிருந்து எழுகின்ற அதுதான் மனச்சாட்சி. எப்படியாச்சும் பெயர் மட்டும் கொஞ்சம் முந்தி பிந்தி வச்சுக்கலாம். பெயர் சொல்லை பற்றி அந்த அமைதியில் கிடைக்கின்ற, அதைத்தான் வேதாந்தம் கூறுகிறது. நீ எண்ணம் அழிந்த நிலையில், ஒடுங்கிய நிலையில் ஒன்றுமில்லாமல் இருந்தாயானால் அங்கிருந்து ஒன்று கிளம்பும். அந்த கிளம்புகின்ற ஒன்றுதான் ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடிய ஒன்று. அறிவினுடைய மொத்த கூட்டணியும் மூளையில் இருக்கிறது. ஆனால் மெய்யறிவு என்று இந்த கூட்டணியிலிருந்து வந்த ரசவாதம் இருக்கிறது. அந்த மெய்யறிவும் எப்பொழுது வேலை பார்க்கும் என்று அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதாவது மனச்சாட்சி, எப்படி வேணுமாலும் பெயர் வைத்துக் கொள்ளுவோம், அவற்றில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த மெய்யறிவினுடைய ஒட்டுமொத்த அமைதிக்கு பிறகு, அதாவது எண்ணங்கள் ஒடுங்கிய பிறகு, அதிலிருந்து எழுகின்ற ஒன்று உங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் மனச்சாட்சியாக மாறுகிறது. தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும் என்று சாதாரணமாக சொன்னால் வாய்மையை பற்றி எப்படி புரிய முடியும்?
எது உண்மை? எல்லாவற்றிலும் உண்மை இருக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம். அதில் இறுதி உண்மை எது? மனிதன் இருக்கிறான். இறுதி உண்மை என்பது என்ன? இறப்பு, பிறப்பு. இதுதான் இறுதி உண்மை என்று புரிந்து கொள்ளோம் அல்லவா? இதே மாதிரி ஒவ்வொன்றிலும். ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த உண்மையை புரிவதற்கும் உணர்வதற்கும் தெரிவதற்கும் அழகாக அமைதியாக காத்திருக்க வேண்டும். அந்த அழகாகன்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அப்படியே நேச்சுரலாக காத்திருக்க வேண்டும். உணவை சாப்பிடுகிறோம். உணவை ருசித்து ருசித்து சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டிற்குள்ளே ஒரு உண்மை இருப்பதை உணர முடியும். ஏனென்றால் அந்த உணவிற்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து சாப்பிட்டவர்கள் இருக்க முடியாது. சக்கையாக இருக்கும் ஒன்றை பற்றி உணர்ந்து சாப்பிட்டிருப்பீர்கள். ருசியை உணர்ந்து சாப்பிடுவது வேறு. அதில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து சாப்பிடுவது தான் உண்மையை உணர்ந்து. உணவில் இருக்கக்கூடிய உண்மையை உணர்வது என்னவென்றால், உணவில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்வது. உதாரணமாக, சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவர், நீங்கள் 2 இட்லி அல்லது 3 இட்லி சாப்பிடுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுது அவர் எதை வைத்து குறிப்பிடுகிறார் என்றால், இட்லியை வைத்தோ சாம்பாரை வைத்தோ அல்லது அதற்குரிய சட்னியை வைத்தோ அவர் நிர்ணயிப்பதில்லை. அதில் இருக்கக்கூடிய கலோரி இவ்வளவு இருக்கிறது, இதை வைத்து அவர் நிர்ணயிக்கிறார். சப்பாத்தியில் இத்தனை கலோரி, காய்கறிகளிலே இந்த காய்கறியில் இத்தனை கலோரி, அந்த காய்கறியில் இத்தனை கலோரி என்று அவர் பிரிக்கிறார். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், உணவில் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து உண்பது உண்மையான உண்பதாகும். நாம் உணவருந்துகிறோம் என்று சொல்லுகிறோமே, அந்த உணவு அருந்தலில் இருக்கக்கூடிய உண்மை எதுனா, உணவில் இருக்கும் சக்தியை, கலோரியை உணர்ந்து. அதே மாதிரி நினைப்பது, அந்த எண்ணம் உருவாகியதே, இந்த எண்ணமானது செயற்கை இல்லாமல் எதையாவது செயல்படுத்துமா அல்லது வெளிப்படுத்துமா என்ற உணர்வோடு அந்த எண்ணத்தை நீங்கள் உணர்வது. அப்படி அதே மாதிரி வெளிப்படுத்துகின்ற ஒரு சொல்லானது செயற்கையற்று, செயற்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ரொம்ப எளிமை. எதெல்லாம் மனிதனால் புதிதாக மாற்றம் என்ற பெயரிலோ அனாவசியப்படுத்தப்பட்டதோ, அவசியப்படுத்தப்பட்டதற்கு நாம் வர முடியாது. அனாவசியப்படுத்தப்பட்டதோ, அந்த வார்த்தையை பட்டு கரெக்டாக பிடிங்க. எதெல்லாம் மனிதனுடைய எண்ணங்களினால், பேராசைகளினால், ஆசைகளினால், ஆடம்பரங்களினால் அல்லது அவர்களுடைய பொறாமையினால், எப்படி வந்தால் நெகட்டிவ் ஃபோர்ஸில் ஒன்றை அனாவசியப்படுத்தி வைத்திருக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் செயற்கை. எதையெல்லாம் அவசியப்படுத்தி விட்டோமோ அது இயற்கையிலிருந்து கொஞ்சம் ஒரு சில மிக மிக புள்ளியான ஒரு சில விஷயங்கள் தான். அவசியப்படுத்துறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. பசி, உணவு. அந்த உணவு இல்லாமல் வாழவே முடியாது என்பதற்கு அவசரங்களுக்காக இந்த உணவிற்கு பதிலாக இந்த உணவை சாப்பிட்டு விட்டோம். ஆனால் இந்த உணவிற்காக, இந்த உடலுக்கு வேண்டிய சக்திக்காக, இந்த உடலினுடைய இயக்க சக்திக்காக இந்த உணவைத்தான் சாப்பிடுகிறோம் என்பது உணவை உண்ணுகின்ற வாய்மை. ஆக வாய்மை என்பது என்ன? ஒவ்வொன்றிலும் இருக்கிறது. அதான் முக்கியமான விஷயம். காற்றை உறிஞ்சுகிறோம்.